தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நட்சத்திர பாகமானது மார்க் நட்சத்திர 9ஆம் அதிகாரம் 14 முதல் 29 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 28, 29. அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். மக்களிடம் பார்க்கின்றோம், இங்கு தெய்வம் பேய்களை விரட்டுவதற்கான அதிகாரத்தை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கு பேய் பிடித்த ஒரு மகன் கொண்டு வருகின்றார், தந்தையை பார்க்கின்றார். தந்தை என்ன செய்கின்றார்? சீடரிடத்தில் சொல்கின்றார். ஆனால் சீடர்கள் அதை ஓட்ட முடியவில்லை. பிறகு இயேசுவிடத்தில் கொண்டு வருகின்றார். உன்னால் ஏதாவது முடியுமா என்று கேட்கின்றார். இயேசு சொல்கின்றார், நம்பினவருக்கு எல்லாம் முடியும் என்று சொல்லிக்கொண்டு பிறகு தெய்வம் என்ன செய்கின்றார்? அந்த மகனுடன் இருந்த பேயை அவர் விரட்டுகின்றார். பிறகு சீடர்கள் வந்து கேட்கிறார்களா, ஏன் எங்களால் ஓட்ட முடியவில்லை? அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, இவ்வகை பேயானது இறை வேண்டலினாலும் நோம்பினாலும் அன்றி வேறு எதுவும் போகாது. அன்பானவர்களே, பெற்றோர்களாகிய உங்களுக்கு தெய்வம் கிருபைகளை கொடுத்திருக்கின்றார். இதாகவும் குடும்பத்தில் உள்ள திண்மைகளும் தீய சக்திகளையும் விரட்டுவதன் கிருபையையும் கொடுத்திருக்கின்றார். பெற்றோராகிய உங்களுக்கு விசேஷமாக பிள்ளைகள் எந்த தீமைகளும் தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் அவர்களை அந்த தீமைகளிலிருந்து தீய பழக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தியும் கிருபையும் தெய்வம் பெற்றோராகிய உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். எங்கு நாம் வாசிக்கின்றோம்? லூக்கா நட்சத்திரம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம் 19ஆம் வாக்கியம், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு நான் அதிகாரம் தந்திருக்கின்றேன். அப்போது பெற்றோர்களாகிய நீங்கள் எப்போது அந்த தெய்வம் தந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறீர்களோ அப்போ தான் முடியும். இனி அதிகாரம் இருந்தால் மட்டும் பத்தாது, அது பயன்படுத்த வேண்டும். அப்போ அது பயன்படுத்துவதற்கான சக்தி தான் எது? ஜெபமும் ஜெபமும் நோன்பும். அப்போ பெற்றோர்கள் நீங்கள் ஜெபத்திலும் நோன்பிலும் இருந்து கொண்டு நீங்கள் பணி செய்கிற பொழுது இதான் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள திண்மைகளும் தீய சக்திகளையும் தெய்வம் அதை எடுத்து மாற்றுவார். இது பெற்றோருக்கு மட்டுமல்ல, ஓரோ மகனுக்கும் மகளுக்கும் தெய்வம் கொடுத்திருக்கிறார். அடுத்த நபருடைய திண்மைகளிலிருந்து தீய பழக்கத்தை விடுவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓரோ மகனும் மகளுடைய கடமை. ஒரு மனிதன், நமக்கு தெரிந்த ஒரு மனிதன் தீமையில் அவன் இருக்கிறான் என்றால், அவன் பாவத்திற்கு அவன் அடிமையாக இருக்கிறான் என்றால் அவனை விடுவிக்க வேண்டியது ஓரோ மகனும் மகளுடைய கடமை. அப்போ அந்த மகளை விடுவிப்பதற்காகத்தான் தெய்வம் நமக்கு கிருபையை தருகின்றார். ஆனால் நீங்களும் நானும் அதை பயன்படுத்துவதில்லை. இறைசனில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எவ்வாறு தீமைகளை விரட்டக்கூடிய சக்தி நீ தருகின்றாயோ அதை சக்தியை பெற்று நாங்கள் அதுக்கேற்றபடி செயல்பட கிருபை தந்துள்ளோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் பல திண்மைகள் அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களை அந்த திண்மையிலிருந்து விடுவிக்க நீ தந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தாறுமாண்டவரை செயல்கொண்டு விசேஷமும் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, தீமைகளும் தீய சக்திகளும் விரட்டக்கூடிய அதிகாரம் சக்தியும் எங்களுக்கு நீ தந்திருக்கின்றீர். உண்மையில் நம்பிக்கை வைத்தவர்கள் யாரும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்றும் நீ எங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றீர். அதிகாரத்தை பெற்ற நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே அதையெல்லாம் விரட்டி அடிக்க கிருபையை எங்களுக்கு தந்தருளும். இறை வேண்டலிலும் நோம்பிலும் நாங்கள் நினைத்து நிற்க கிருபையை தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பணிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.